லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த சாமி மலையை ஏன் கழுத்துலையும் தேன் கழுத்துலையும் போட்டதை உன்னால தாங்கிக்க முடியல மித்ரா. இது பாரு மித்ரா, இப்போ இல்லை, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீதான் மித்ரா எனக்கு பொண்டாட்டி. இதை எந்த கொம்பம் வந்தாலும் மாற்ற முடியாது. என் காதலை கடைசி வரைக்கும் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு இந்த ஜென்மத்தில் விதிக்கப்பட்டது ஒன்று உன்னோட சேர்ந்து வாழணும், இல்லை உனக்காக உன்னை நினச்சிக்கிட்டே வாழணுங்கிறது தான். உன்னை வெறுப்பேற்றணும் தான் நினச்சேன். ஆனால் நீ இப்படி உடஞ்சு போய் நிற்கிறத என்னால் பார்க்க முடியல. சாமி மாலையா சாமி மாலை, சும்மா அது இதுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு வேணும் இந்த சாமி மாலை? வாமாப்ல, நான் இந்த கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளே எவ்வளோ விஷயம் நடக்குது, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் நீ வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வருது. அருண் கண்ணா, ஒரு ரேஞ்ச் அவ்வளோதான். ஃபீல் பண்ணாமல் லாக் பண்ணிட்டு உட்கார். யோ மாம்சே, என்னையாச்சு? ஏதோ சொல்லிட்டே இருந்தா திடீர்னு பேச்சு எடுத்துட்டு மேலே பார்த்து லூஸ் மாதிரி சிரிச்சுட்டே இருக்க. லூஸ் மாதிரி சிரிக்கல மாப்ள, என்ன நானே எனக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். சரி, நீ ஏதோ சொல்லுவதையா சொல்லு. அது ஒன்றும் இல்லை மாம்சே, இந்த மித்ரா ஏன் மாம்சு இப்படி இருக்கா? இவள என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியல. காந்திமதி அம்மா என்னையும் தேனியும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டதும் மித்ரா நானும் விக்ரம் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொல்றா. நானும் தேனும் கோயிலுக்கு கிளம்பி போன உடனே அதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாம எங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு கோயிலுக்கு வரா. நாங்க யாரும் பாத்துடக்கூடாதுன்னு தலையில முக்காடு வேற போட்டுட்டு எங்களை ஃபாலோ பண்றா. எதுக்காக மாம்சு இதெல்லாம் பண்ணணும்? ஒண்ணு, என்ன பிடிக்கலன்னு முடிவாயிடுச்சுன்னா என்னை விட்டுறணும், இல்ல எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா கூட வந்துடணும். இப்படி இல்லாம அப்படி இல்லாம எதுக்கு தேவையில்லாம அல்லாடணும்? என்னவோ மாம்சு, என்னால சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. மாப்பிள, உனக்கு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஆம்பளைகளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை உட்காந்து பேசி தீர்த்துக்குவாங்க. இப்போ எனக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, மாப்பிள்ளை இந்த மாதிரி நீயும் மாமா இந்த மாதிரின்னு உட்காந்து பேசி சமாதானமாயிக்கும். ஆனால் பொம்பளைங்க அப்படி இல்லை. ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை மனசுக்குள்ளே போட்டு அதை ஊதி பெருசாக்கி டபால்னு ஒரு நாள் வெடிப்பாங்க. பொண்டாட்டி அப்படி தான் மாப்பிள்ள, பிடிவதக்காரி, பத்தாததுக்கு ஈகோ. தான் புருஷன் தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நீ இப்போ படுற கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே அவனை கொடுக்குற தண்டனையா அவள் ஈகோ நினைக்குது. ஆனால் அவளுக்கு மேலே இருக்கிற லவ் நீ படுற கஷ்டத்தையும் அவமானத்தையும் பார்த்து உன் மேலே பரிதாப்பட வைக்குது. எங்கே உன் மேலே பரிதாப்பட்டு ஏற்றுக்கோலங்கிற பயத்தில் தான் அவள் உன்னை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறான். எங்கே உன்னை ஏற்றுக்கிட்டா உனக்கு தண்டனை கிடைக்காம போயிருமோ, நம்ம மதிப்பு குறைஞ்சிருமோ, நம்ம தோத்துருவோமோன்னு அவள் ஈகோ அவளை பயப்பட வைக்குது. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான்னு அவளுக்கு என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் அவள் புரிஞ்சுக்க மாட்டாமாப்ல. மாம்சே, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? காலம்தான் தீர்வு சொல்லணும். ஆமாம் மாப்ள, இதுவும் கடந்து போகணும் சும்மாவா சொல்லியிருக்காங்க? நீ வேணா பாரு, என் புருஷன் எனக்கு வேணும் அப்படின்னு அவனை தேடி வர அளவுக்கு காலம் அவளுக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கும். யோ, அப்போ அது வரைக்கும் என்ன வெயிட் பண்ண சொல்றியா? மாப்ள, உனக்கு பொண்டாட்டி வேணும்னா நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்படி மாம்சே, எத்தனை நாளைக்கு தான் என்ன எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்குது? இப்படி யாரோ ஒருத்தங்க வீட்டில் இருந்துக்கிட்டு பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு சொல்ல முடியாம, பையனை பையன்னு சொல்ல முடியாம, என் நிலைமை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு.
எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படியே காலத்தை கடத்த முடியும் சொல்லு? சத்தியமா சொல்றேன் மாம்ச, ரொம்ப கஷ்டமா இருக்கியா? என்னால முடியலையா? எத்தனை நாளைக்கு தான்யா நானும் என் வழியை வெளியே காட்டாம இருக்க முடியும்? மாம்ச, இன்னைக்கு மித்ரா பண்ணதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் நல்லா தெரியுதியா? யோ, அதை ஒத்துக்கிட்டாதான் என்ன? அப்படி என்னையா அவளுக்கு ஈகோ? எனக்கு வர்ற கோவத்துக்கு. ஐயா மாப்பிள்ள, இப்படி அனாவசியமா எமோஷன் ஆகாம போய் ஐஸ் மோர் குடிச்சிட்டு வா, உடம்பாவது கூல் ஆகும். மாம்சு, எனக்கு நான் என் மித்ரா என் புள்ளையோட ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கியா? ஆனா எப்போ நடக்கும் தான் எனக்கு தெரியல. ஏன் மாம்ச அந்த கடவுள் என்னை இப்படி ரொம்ப சோதிக்கிறாரு? அப்படி என்ன மாம்ச நான் தப்பு பண்ண? ஆமா, அந்த கடவுளுக்கு வர வேலையில பாரு உன்னை வந்து சோதிக்க. ஏன் மாப்பிள்ள, நீ பண்ண தப்பு, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. மாப்பிள்ள, உன் வழி எனக்கு புரியுது. என்ன பண்றது, நடந்தது நடந்துருச்சு. கெட்ட நேரம் ஆனவனும் மாப்பிள்ள, அந்த கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல நேரம். எங்க இருக்கானே தெரியாத மித்ராவை தேடி இங்க வந்தோம். வந்தது மட்டும் இல்லாம உன்னை அவ கூடியே இருக்கிற மாதிரி அந்த கடவுள் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. நீ வேணா பாரு, இந்த கெட்ட நேரமோ நல்ல நேரமோ மாறும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒன்று மாப்பிள்ள, இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருந்தோம் அவன் இந்த வீட்டு விட்டு வெளியே போகாமல் இங்கேயே இருக்கான்னா அதுக்கு ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் மாப்பிள்ள. அந்த காரணம் கூட அவளை உன் பக்கம் சாய்விடமாக தடுக்கலாம். முதல்ல அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் மாப்பிள்ள. வினைய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது இது வரைக்கும் எனக்கு ஒரு கனவாதான் இருந்தது. இப்ப என்னோட சேர்ந்து பாட்டியும் அந்த கனவை காண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு கோவில்ல நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்த்தா கூடிய சீக்கிரம் என்னோட கனவெல்லாம் நிறைவேறிடும்னு நினைக்கிறேன். அதுக்கான அறிகுறியாதான் சாமி போட்டிருந்த முகூர்த்த மாலைய எங்க 2 பேரோட கழுத்துலயும் போட்டுக்க சொன்னாங்க. கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு இருந்ததுனால தானே அந்த மாலை என் கழுத்துக்கு வந்தது. மாளவிகா, ஹே ஹாய்டி, சொல்லு. கங்க்ராட்ஸ் டி. கங்க்ராட்ஸா? எதுக்கு? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கும் சூப்பர்மேனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு தானே? நீங்க 2 பேரும் ஒன்னா மாலையும் கழுத்துமா இருக்கிற போட்டோவை நான் வாட்ஸ்அப்ல பாத்துட்டேன். அத சொல்றியா? அது என்கேஜ்மெண்ட்லாம் கிடையாதுடி. கோவில்ல இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடந்துச்சா, அதுக்கு எங்க 2 பேரையும் பாட்டி கூட்டிட்டு போனாங்க. அங்க எடுத்த போட்டோ தான் அது. ஓ அப்படியா? அப்போ அந்த மாலை சாமிக்கு போட்டிருந்த மாலையா? ஆமாண்டி, பாட்டி தான் அதை ஏலத்துல எடுத்தாங்க. சூப்பர் டி. உங்க 2 பேருக்கும் இதுதாண்டி உண்மையான என்கேஜ்மெண்ட். இப்பவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். ஆமாண்டி, எனக்கும் அதே ஃபீல் தான். என்னை விட எங்க பாட்டிக்கு தான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. வினயும் கொஞ்சம் கொஞ்சமா என் மேல லவ் ஃபால் ஆயிட்டாரு. இன்னைக்கு அவரே என் தலையில பூவெல்லாம் வச்சு விட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இருக்காதா பின்ன? அவருக்காக தானே உன் கை நரம்பெல்லாம் நீ அறுத்துக்கிட்ட. உன்னோட உண்மையான அந்த காதல் தாண்டி வின் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, இதெல்லாம் மித்ராக்கா உன் கூட கோயில்ல இல்லாதப்ப தானே நடந்துச்சு? ஆமா, இதெல்லாம் எப்படி சொல்ற கரெக்டா? அது அப்படிதான். அவங்க உன் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடக்க விட்டுருப்பாங்களா? என்னடி சொல்ற? ஆமா தேனு, நான் தான் ஸ்டார்டிங்ல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, மித்ரா அக்காக்கு நீ வினய லவ் பண்றது சுத்தமா பிடிக்கல. அவங்க எப்படி கோயிலுக்கு வராம மிஸ் பண்ணாங்க? அவங்க எங்க மிஸ் பண்ணாங்க? பாட்டி தான் அவங்கள வர வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு எங்க 2 பேரையும் மட்டும் கூட்டிட்டு போனாங்க. அதானே பார்த்தேன். உன் பாட்டிக்கு கூட அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கு. அதுக்காக தான் வேணும்னே அவங்கள அவாய்ட் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா மித்ராக்கா மேலயும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் இல்லைல்ல. அதான் நீ வினய லவ் பண்றது அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கு. ஆமா, அவங்க எதுக்கு இரிட்டேட் ஆகணும்? என்ன தேனு தெரியாத மாதிரி கேக்குற? நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, உன் சூப்பர்மேன் மேல அவங்களுக்கு ஒரு கண்ணு இருக்குன்னு. எனக்கு என்னமோ அந்த விஷயத்துல ரொம்ப குழப்பமாவே இருக்கு மாலு. அவங்க என் மேல இருக்கிற அக்கறையில பண்றாங்களா இல்ல அவர் மேல இருக்க ஈர்ப்புனால பண்றாங்களான்னு என்னால எதுவுமே புரிஞ்சுக்கவே முடியலடி. இன்னுமா உனக்கு புரியல? நீ நல்லா யோசிச்சு பாரு.
அவங்க உன் கூட இருக்கும்போது வினய் இந்த மாதிரி க்ளோஸா பழகிருக்காரா? இருந்திருக்க மாட்டாரு. மித்ராக்கா பக்கத்துல இல்லன்னா வினய் உன்கிட்ட க்ளோஸா பழகுறாரு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? ஆமாடி, நீ சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாவது மித்ராக்கா கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோடி. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். வர வேலண்டைன்ஸ் அன்னைக்கு உன் சூப்பர்மேனை வெளியில எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறதுக்கு பிளான் போடு. அத மித்ரா அக்காக்கும் தெரியப்படுத்து. அவங்க உங்க 2 பேரையும் வெளியில போக விடாம தடுப்பாங்க. அத மீறியும் உன் ஆளை கூட்டிட்டு நீ வெளியே போ. அழகான பிளசண்டான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் தைரியமா ப்ரப்போஸ் பண்ணிடு. அவரும் அக்செப்ட் பண்ணுவாரு. ஒரே கல்லுல 2 மாங்காய். நீ உன் சூப்பர்மேனுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரியும் ஆயிடும், மித்ராக்காவோட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் ஆயிடும். என்னடி, நான் சொல்றது ஓகே தானே? ஹே, நல்ல ஐடியா கொடுத்துருக்கடி. எனக்கு டபுள் ஓகே. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை இப்பவே ஆரம்பிச்சிடு. சரிடி. சரி, பாய். பாத்துக்கோ. பாய்டி. மித்ராக்கா மேல இருக்கிற சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம எதுக்கு வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இப்பவே கிளியர் பண்ணிடலாமே. கழுத்துல போட்டுக்கிட்டு தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? அந்த மாலையில என்ன இருக்கு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது விக்ரம். நீ ஹோம்வொர்க்க பாரு. ஏன் எனக்கு புரியாதா? ஸ்கூல்ல டீச்சர் நடத்துற சப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு நல்லா புரியுது. நீ ஏன் மம்மி, நீ சொன்ன எனக்கு புரியாதா? சொல்றதுக்கு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல விக்ரம். நீ ஹோம்வொர்க் பண்ணும்போது உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். அதான் அப்படி சொன்னேன். நான் ஹோம்வொர்க் பண்ணி முடிச்சிட்டேன். நீ சொல்லு, இந்த மாலை எங்க வாங்கின? இன்னைக்கு கோவில்ல மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்துச்சு. மம்மி அங்க போயிருந்தேன்டா. அங்க இந்த மாலை இருக்குல்ல, இத சாமிக்கு போட்டுதான் திருக்கல்யாணம் நடந்துச்சு. திருக்கல்யாணம் முடிஞ்சதும் சாமிக்கு போட்ட மாலையை எடுத்து வந்திருக்க பக்தர்கள்ல யாராவது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. அந்த மாலை யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் சாமியோட ஆசீர்வாதம் கிடைச்சதா ஒரு நம்பிக்கை. எனக்கு இந்த மாலை கிடைச்சதும் மம்மி அத நினைச்சுதான்டா சந்தோஷத்துல இருக்கேன். மம்மி, இப்பெல்லாம் நீ நிறைய சிரிக்க ஆரம்பிச்சிட்டல. நீ இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா நல்லா இருக்கு மம்மி. எனக்கு பிடிச்சிருக்கு. முன்னாடிலாம் உன் முகத்தை அனுமாரி சாமி மாதிரி முன்னு வச்சிருப்ப. இப்பெல்லாம் நீ மாறிட்ட மம்மி. இதெல்லாம் வினய் அங்கிள் இங்க வந்த பின்னாடி தான் நடந்துச்சு. ஏன் மம்மி, வினய் அங்கிள் இங்க வந்ததும் நீ எவ்வளவோ மாறிட்ட. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது விக்ரம். ஏன் புரியாது? ஸ்கூல்ல போதும் போதும் போதும். ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் புரியுது. நீ ஏன் மம்மி, நீ சொல்றது எனக்கு புரியாது. இதானே சொல்ல வர? நீ என்ன சொன்னாலும் அத மட்டும் மம்மி சொல்ல மாட்டேன். அது சீக்ரெட். அந்த சீக்ரெட் நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். வினய் அங்கிள் கிட்ட போய் கேட்டா அவரே சொல்ல போறாரு. கரெக்ட். என்ன விக்ரம், ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? அது ஒண்ணு இல்ல மம்மி. இன்னைக்கு நான் வினய் அங்கிள் ரூம்ல போய் படுத்துக்கிட்டுமா? குட் நைட் மம்மி. குட் நைட். பாத்து போடா. சரி மம்மி.
இந்த மாலை கோவிலுக்கு கொடுத்தது இல்ல, இவங்க கைக்கு எப்படி இந்த மாலை வந்துச்சு? ஒருவேளை வினய் ஏதாவது கொடுத்திருப்பாரோ? மாளவிகா சொன்ன மாதிரி வினய்க்கும் மித்ராவுக்கும் இடையில. கடவுளே, இது என்ன புது தலைவலியா இருக்கு? இப்பவே சூப்பர்மேன் கிட்ட போய் ரெண்டுல ஒண்ணு கேட்ட வேண்டியதுதான். டாடி ஏய் வாங்க 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 வாங்க. என்ன விக்ரம், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்க. மம்மி நீங்க கேட்ட உடனே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? ஆமா டாடி, மம்மி ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. நான் வினயங்கள் கூட போய் படுத்துக்கவான்னு கேட்டதுக்கு மம்மி ஓகே சொல்லிட்டாங்க. ஹாப்பியா இருந்தாங்களா? ஆமா டாடி, மம்மி ஹாப்பியா இருக்கும்போது நான் எதை கேட்டாலும் ஓகே சொல்லிடுவாங்க. மித்ரா ஹாப்பியா இருந்தா ஓகே சொல்லிடுவாளா? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சே. சரி, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்போம். சரி விக்ரம், மம்மி எதுக்காக ஹாப்பியா இருந்தாங்க? அப்படி என்ன நடந்துச்சு? தெரியல டாடி, கையில ஏதோ மாலை வச்சுக்கிட்டு கண்ணாடிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாலை கோயில்ல சாமி கொடுத்துச்சான். அத பார்த்து என் நம்பிக்கை வீண் போலன்னு மம்மி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஓ, மாலைய கையில வச்சுக்கிட்டு ஹாப்பியா இருந்தாளா? புரிஞ்சிடுச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சுது டாடி? விக்ரம், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஏன் எனக்கு புரியாது டாடி? ஸ்கூல்ல டீச்சர் நடத்துற சப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு நல்லா புரியுது. நீங்க ஏன் டாடி நீங்க சொன்னா எனக்கு புரியாதா? விக்ரம், புரியும் விக்ரம், ஆனா இப்போ உனக்கு புரியாது. நீ டாடி மாதிரி நல்லா வளர்ந்து பெரியவனானோனே உனக்கு எல்லாமே புரியும், சரியா? எனிவே டாடி, மம்மியோட ஹாப்பிக்கு காரணம் சாமி கொடுத்த அந்த மாலை தான் காரணம். சோ தேங்க்ஸ் டு அந்த சாமி. விக்ரம், மம்மிக்கு அந்த பூமாலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஆமா டாடி, மம்மி அந்த மாலைய கழுத்துல போட்டுக்கிட்டு கண்ணாடிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டோரி சொல்ல போறீங்க டாடி? டாடி, இன்னைக்கு எனக்கு என்ன ஸ்டோரி சொல்ல போறீங்க? அது என்னது டாடியா? ஐயோ விக்ரம், ஏதோ சமாளிடா. ஐயோ தேனே, அது டாடி இல்ல, தாடி. வினயங்கள் தாடியோட இருக்கார்ல, அதான் செல்லமா டாடி டாடின்னு சொன்னேன். என்ன தாடி அங்கிள்? ஆமாண்டா. தேனே, சின்ன பையன் தானே, போனா போகட்டுன்னு நான் தான் அப்படி கூட சொன்னேன். நல்லா சொன்னீங்க. இன்னைக்கு இவன் கூப்பிடுவான், நாளைக்கு தானியாவில ஆரம்பிச்சு ஊரே கூப்பிட ஆரம்பிச்சிரும். இதோ பாரு விக்ரம், இனிமே இந்த மாதிரி எல்லாம் தாடி டாடி எல்லாம் கூப்பிடக்கூடாது. மரியாதையா அங்கிள் தான் சொல்லணும், சரியா? சரி, இந்நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? நான் அங்கிளை பார்க்க வந்தேன். நீ எதுக்கு வந்த? நானும் சூப்பர்மேனை பார்க்க தான் வந்தேன். நாங்க பாய்ஸ், நாங்க எப்ப வேணாலும் மீட் பண்ணிக்குவோம். நீ எதுக்கு இந்த டைம்ல இங்க வந்த? டேய், பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, ஒரு அரை விட்டேனா? ஏய் தேனே, அவனே சின்ன பையன், அப்படிதான் வாய் துடுக்கா பேசுவான். இதுக்கு போய் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. சரி,
நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன கேட்கணும்? கேளு. இங்க கேட்க முடியாது, விக்ரம் இருக்கான். அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன புரிய போகுது? நீ இங்கே கேளு. இல்ல, இத உங்ககிட்ட தனியா தான் கேட்கணும். போயிட்டு வாங்க அங்கிள். சரிடா விக்ரம், ஒரு 2 minutes வெயிட் பண்ணு, அங்கிள் இப்ப வந்துடுறேன். ம் சரி வா போலாம். சொல்லு தேனே, என்ன கேட்க போற? கோவில்ல உங்க கழுத்துல சாமி மாலை போட்டாங்கல்ல, அது இப்ப எங்க? இவ எதுக்கு அந்த மாலையை பத்தி கேக்குறா? ஒருவேளை மித்ரா கழுத்துல போட்டிருந்த மாலையை பார்த்துட்டாலோ? வாய்ப்பு இருக்கு, சமாளிப்போம்.